வெல்கம் டு ரெட்டெக்ஸ் மீடியா. கர்நாடகாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய தர்ஷன், நடிகர் தர்ஷனை வந்து காமாட்சிபாளையா போலீஸ் ஸ்டேஷன் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? காமாட்சிபாளையா ஏரியில் ஒரு டெட் பாடி, சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காமாட்சிபாளையாவில் இருக்கக்கூடிய ஒரு மோரியில், ஒரு ஏரியில் புணமாக விழுந்து கிடக்கிறாரு. அது எப்படி ஆச்சு? அந்த கொலை எதுக்காக நடந்தது? யாருக்காக நடந்தது? சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய நபர் இங்கே எப்படி வந்து பிணமாக விழுந்து கிடந்தார்? அதுக்காக தர்ஷனை எதுக்கு, நடிகர் தர்ஷனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமாட்சிபாளையா மோரியில் வந்து ஒரு டெட் பாடி கிடைக்கிது. அந்த டெட் பாடி கிடைச்ச உடனே பொதுமக்கள், அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே இங்கே ஒரு டெட் பாடி வந்து விழுந்து கிடக்குது அப்படின்னு உடனே காமாட்சிபாளையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொதுமக்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் எல்லாருமே அனலைசிஸ் பண்ணி இது எப்படி வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கு, இது யார் இந்த நபர், என்னன்னு அவரோட டீட்டெயில் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நியர்பை இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, அந்த டெட் பாடியை ஒரு 4-5 பேர் எடுத்துகிட்டு வந்து கார்லேருந்து இறக்கி நைட்டு நேரத்தில், இது 8ஆம் தேதியோ இல்லை 9ஆம் தேதியோ நடந்திருக்கு, பட் எக்ஸாக்ட் டேட்டா கிளியராக தெரியல, வந்து தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. அந்த 4 பேர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த 4-5 பேரையும் அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய ரவுடி பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே அந்த 4-5 பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கும் போது இது எதுக்காக நடந்தது, எதுக்காக இந்த கொலைங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ப முடியாத வகையில் ஒரு பெரிய சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஸோ இந்த 4-5 பேர் ரவுடி கேங் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4-5 பேர் ரவுடி கேங்கு யாருன்றதையும் நான் சொல்கிறேன். இந்த 4 பேரும் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த 4-5 பேரும் சரண்டர் ஆகிறாங்க. நாங்கள் இந்த கொலை பண்ணோம் அப்படின்னு. எதனாலடா இந்த கொலை பண்ணீங்க அப்படின்னு போலீஸு விசாரித்தாங்க. அதை விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அவங்களுக்கும் எனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தது, ஒரு ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்தது, அவங்க எங்கள் கூட ஃபைனான்சியல் டீல் வச்சுருந்தாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் நடந்து நம்ம அடிபட்டு அவர் மூச்சு திணறி உயிர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஸோ போலீஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம், இந்த ரேணுகாச்சாரியார் பார்த்தா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் டீல் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையாக சொல்லலைன்னா நாங்கள் எங்களோட போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னாங்க. அப்போவும் அந்த மேட்ரு என்ன, யாருக்காக இதை கொலை பண்ணாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரியலாகவே ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்ததா அப்படின்னு சொல்லாமல் காலம் கடத்திட்டு வந்தாங்க. ஸோ உண்மையிலே கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் உண்மை சம்பவம் என்னன்றதை வெளியே சொன்னாங்க. இந்த பவித்ரா கவுடாவுக்கும் இந்த மர்டருக்கும் என்ன காரணம், தர்ஷன் அரெஸ்ட் பண்ணதுக்கும் என்ன காரணம், தர்ஷனோட பவுன்சர்ஸ் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, ப்ரைவேட் ஏஜென்சியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம். ஸோ பவித்ரா கவுடாவுக்கு இந்த ரேணுகாச்சாரியார் நபர் வந்து ரொம்ப நாளாகவே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப அவங்க ஃபோட்டோவை அமைச்சு வர்ணிக்கிறது, காதல் பண்ணுறது, அவங்கள ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஆபாசமான விஷயங்கள்லாம் மெசேஜ் போடுறதுலேருந்து, அவங்கள கேவலமாக ட்ரீட் பண்ணுறதுலேருந்து, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி அவர் டெய்லியும் பதிவிட்டுட்டு வந்திருக்கிறார். இந்த பவித்ரா கவுடா வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டேயும் சொல்லாமலே உள்ளுக்குள்ளேயே வந்து இவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணின்னு வந்துக்கிறாங்க. சரி, இந்த பவித்ரா கவுடாவும் தர்ஷனும் என்ன உறவு? ஆல்ரெடி தர்ஷனுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி, அந்த பொண்ணும் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க ஒய்ஃபும் அவங்களும் பிரிகிற நிலைமைக்கு கூட போயிருந்தாங்க. பட் இந்த பவித்ரா கவுடாவுக்கும் ஆக்டர் தர்ஷனுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது.
இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நல்ல பாண்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த மேட்ரு அவருக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இவங்க கண்ட்ரோல் ஆகாமல் இவன் கொடுக்குற அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல், யார் அந்த ரேணுகாச்சாரியார் கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாமல் உடனே வந்து த பாஸ் தர்ஷன் அவருக்கு போய் இந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ரொம்ப கொடுமை கொடுக்குறான், ரொம்ப ஆபாசமான விஷயங்களை மெசேஜே அனுப்புகிறான், ரொம்ப கெட்ட கெட்ட ஃபோட்டோங்கள்லாம் அனுப்புகிறான். இதை நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கண்ட்ரோல் ஆகலை. அதனால தான் தர்ஷன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதுக்கு எதனா ஒரு எனக்கு ஒரு வழி கொடுத்து இவன் இந்த டார்ச்சர்லேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு பவித்ரா கவுடா வந்து தர்ஷனுக்கிட்ட முறையிடுறாங்க. அவங்களோட பவுன்சருக்கு இவர் ஆர்டர் போடுறாரு, சித்ரதுர்காவில் இருக்கக்கூடிய இந்த ரேணுகாச்சாரியை தூக்கி போட்டுன்னு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆர்ஆர் நகரில் இருக்கக்கூடிய இவங்களோட ஷெட்டு, இந்த கேரேஜு, இந்த மாதிரி கோல்டன் மாதிரி சொல்லலாம், அந்த இடத்துல கூப்பிட்டுட்டு வந்து அந்த ரேணுகாச்சாரியாரை அவங்க போன்சர்ஸ் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டு உன் வீட்டு அடி என் வீட்டு அடியில் அந்த அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தி பயங்கரமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட அந்த கொடுமை கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வகையில் கையில் கிடைச்ச ராடு, அங்கே கிடைக்கிற அந்த பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு அவரை தாக்கியிருக்கிறாங்க. உடனே தர்ஷன் காரில் இருந்து இறங்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த வேர்ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி யாரா அவன் எங்கடாக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து வந்த கோவத்தில் என் ஃப்ரெண்டு கடா நீ மெசேஜ் அனுப்புகிறேன்னு அந்த கோவத்திலே போய் மிதின்னு மிதித்து அவனுக்கு படக்கூடாத இடத்துல காலால் உதைச்சி அவனோட உயிர் வந்து அங்கே பிரியுது. உடனே அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தர்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க பவுன்சர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கள், யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணணும், இவனோட தடையுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போய் காமாட்சி பாளையம் ஒரு பெரிய கட்டர் ஏரி, அது மோரி, அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா மோரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மோரியில் போட்டிருக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சிசிடிவி கேமரா வச்சு இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லாக இது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் சோஷியல் மீடியாவாகட்டும் இல்லை டிவி சேனல் ஆகட்டும் யாருக்குமே இந்த விஷயம் வெளியே விடலை போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இதில் தர்ஷன் உள்ள இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாரு. சுமலதான்ற அம்பரீஷோட ஒய்ஃப், அம்பரீஷ் ஒன் ஆஃப் த கிரேட் ஆக்டர், அவங்களோட மனைவியாக இருக்கக்கூடிய சுமலதாவுக்கு இப்போ லோக்சபாவில் ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் ஆக்டர் தர்ஷன், ஒரு பிள்ளையாக இருந்து. ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் மேலே சந்தேகம் வந்த உடனே அது உள்ளுக்குள்ளேயே மூடி மறைச்சாங்க, வெளியே மேட்ரு வராமல். உறுதி செய்யப்பட்ட பிறகு இவர் தான் கொலை செய்தார் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் மைசூரில் இருக்கக்கூடிய அவரோட ஃபார்ம் ஹவுஸ், எல்லாருக்குமே தெரியும் மைசூரில் அவருக்கு பர்சனலாக ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு, அவரை மைசூரில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த தர்ஷனை போய் காமாட்சி பாளையம் போலீஸ் போய் அவரை கையங்காலமாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்கொயரி நடந்துகிட்ருக்கு, எனக்கு கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தர்ஷனுக்கு கொஞ்ச நாளாகவே டைரக்ட்லி அவர் இன்டைரக்ட்லி எக்கச்சக்கமான டார்ச்சர் வந்து அவர் அனுபவிச்சுட்ருக்கிறாரு. ஒய்ஃபு பிரச்சனை வந்தது, டிவோர்ஸ் பிரச்சனை வந்தது, அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருன்னு வந்தது, அந்த பொண்ணு ப்ரெக்னென்சியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகளை, அப்புறமா ஏதோ பாரில் பையனை வந்து அடிக்க போயிட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் மேலே வந்துட்டுருக்கு. இந்த கொலை வழக்கில் டைரக்ட்லி அவர் இன்டைரக்ட்லி தர்ஷனோட கை இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தரப்பில் சொல்லப்படுது. தர்ஷன் வந்து அந்த பையனை அடிக்கலைன்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது. பட் ரெக்கார்ட் பிரகாரம் அந்த பவுன்சர்ஸ் யார் 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, தர்ஷனும் கூட சேர்ந்து 8 உதைச்சாரு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. ஸோ பட் இப்போது தர்ஷனுக்கு வந்திருக்கிற ஒரு காமன் மேனை, ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அதுவும் நம்பர் 1 இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார், சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்கிற இந்த நபர் நிறைய பேருக்கு தெரியும். யார் தர்ஷன் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலி தர்ஷனை பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். கனடாவில் மெஜஸ்டிக் 2001 ரிலீஸ் ஆன மூவி. இது வந்து கர்நாடகாவில் ஒரு ஆக்டர் தர்ஷன் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன். முத நடித்த படம் கன்னடாவில் மெஜஸ்டிக்ன்ற ஒரு படத்தில் தான்
ஆஸ் எ ஹீரோவாக சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி அந்த படம் ரிலீஸ் ஆனது 2001. பட் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஆக்டர் தர்ஷன் ஃபர்ஸ்ட் மூவி ஆக்டட் இன் தமிழ் மூவி. மேனாக பர் டே 150 rupees சேலரிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லைட் பாய் ஆக்டர் தர்ஷன் ஒரு லைட் பாயாக கர்நாடகாவில் அவரோட ஜர்னியை தொடர்ந்து இன்றைக்கி கர்நாடகாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக வலம் வரக்கூடிய நடிகர் தர்ஷன் தமிழ்நாட்டில் ஆக்டிங் கோர்ஸை முடித்ததும் தமிழ்நாட்டில் தான். ஆக்சுவலி நான் ஒரு அடியார் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி ஆக்டிங் கோர்ஸ் இங்கே தான் பண்ணேன், சென்னையில். அந்த ஆக்டிங் கோர்ஸை பண்ணும்போது 2000 அந்த பீரியடில் வல்லரசு படம் நடிகர் விஜயகாந்த் இது வந்தது இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் வந்து போவார். நம்ம விஜயகாந்த் சார் அதில் போலீஸாக இருப்பார். அவரோட இன்ஸ்பயராக வந்து அவங்கள மாதிரியே போலீஸ் ஆகணுன்னு அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்கும். இளைஞர் கூட்டத்தில் இவரும் ஒரு நபராக இருப்பார். ஸோ அந்த படத்தில் இருந்து தான் முத சினிமா துறைக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே தமிழ் மூவி நம்ம விஜயகாந்த் சார் கூட தான். இந்த அளவுக்கு படிப்படியாக ஸ்டெப்பாக அவர் பேர் எடுத்து புகழ் எடுத்து பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணி தி பாஸ் தர்ஷன் பாஸ் அப்படின்ற பேர் அவர் எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி கர்நாடகா போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபர் இந்த மாதிரி ஒரு ஆபாசமான விஷயங்களை மெசேஜ் போட்டிருந்தாலும், இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், நடிகராக இருக்கக்கூடிய தர்ஷன் வந்து சட்டத்தை அவர் கையில் எடுத்திருக்கக்கூடாது. அவங்கள கண்டிப்பாக கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், கமிஷனர் லெவலில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம். போலீஸ்கார் வந்து அவங்க முறையில் அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வார்னிங் கொடுத்து சைபர் கிரைம் மூலிமா என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கணுமோ ஆக்ஷன் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கூட போட்டிருக்கலாம். பட் கொலை செய்யறதுக்கு டைரெக்டாவோ ஆர் இன்டைரக்டாவோ யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்றதை தான் இன்றைக்கி பொதுமக்களோட கேள்வியும் சரி, போலீஸோட கேள்வியும் சரி, கோர்ட்டோட கேள்வியும் சரி. சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய நடிகனாக இருந்து இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது ரைட்டாக ராங்கா? நிறைய பிரச்சனைகள் இப்போ கூட கோர்ட்டில் 2-3 கேஸ் அவருக்கு மேலே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ இன்னொரு புது கேஸ் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு நார்மல் காமன் மேன் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனான்னா என்ன செக்ஷன்னா ஐபிசி செக்ஷன் 302 த லைஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ். அவர் ஜெயிலில் இருக்கணும். நான் பெயிலபிள் அஃபென்ஸில் அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு பெயிலே கிடைக்காது. இன்கேஸ் அந்த மர்டர் பண்ணியிருக்கிற காரணம் கோர்ட்டுக்கு தெரிவித்தால் இது டைரெக்டாக நடந்திருக்கலாம், இன்டைரக்டாக நடந்திருக்கலாம். தர்ஷன் அதில் இன்வால்மெண்ட் இல்லை, தர்ஷன் பேரை வந்து உள்ள இன்வால்மெண்ட் பண்ண வச்சுருக்கிறாங்க. யாரோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை எனக்கு ஆப்போசிஷனில் இருக்கிறவங்களோ யாரோ என்னை வேணும்னே என்னை இதில் சிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேம் ப்ளே பண்ணி கோர்ட்டில் ஒரு பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வெறும் அந்த 4 பேர் தான் தண்டனை கொலை பண்ணாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் ஐபிசி செக்ஷன் 302 அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போட முடியும். ஸ்டார் தர்ஷனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவர் வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஸோ இன்னும் வரும் காலகட்டத்தில் ஆக்டர் தர்ஷனை பற்றி இன்னும் அப்டேட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டர் தர்ஷன் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்றது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ் நியூஸ் தான் சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா பேக் டு பேக் அவருக்கு அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அவரோட ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கும் அவர் ஆடுற டான்ஸ் ஆகட்டும், நடிக்கிற நடிப்பு ஆகட்டும், அடிக்கிற பஞ்ச் டைலாக் ஆகட்டும், அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து ஆக்டர் தர்ஷனுக்கு இருக்குது. பட் இவ்வளோ இருந்து இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக கீழே இறங்கி போய் நடந்திருக்கிறாரா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஸோ உங்களோட ஃபீட்பேக், ஒரு நடிகனாக அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், எந்த நடிகனாக இருந்தாலும் சட்டத்தை தன் கைக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு பவர் இருக்கா இல்லையா? உங்களோட கமெண்ட் என்னோடய சேனலில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் புது புது அப்டேட்ஸ் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஃப்ராங்க் வீடியோ, கண்டென்ட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. என்னோடய சேனலில் மல்டிபிள் வீடியோஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ஆதரவு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.